90s கிட்ஸோட ஃபேவரட் ஆக்ட்ரஸான ஷாலினி அவர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கவே இல்ல. இதுக்கு காரணம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுதான் இல்ல. 90s காலத்திலேயே தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகைகள்ல ஒருவரா கலக்கியவங்க தான் நம்ம ஷாலினி. குழந்தை நட்சத்திரமா ஆரம்பித்து ஹீரோயினா மாறியதுக்கு அப்புறம் கூட குறுகிய காலத்திலேயே ரசிகர்களோட மனசுல தனி இடத்தையே இவங்க பிடிச்சிருந்தாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஷாலினிய திரையில பார்க்கவே முடியல. பொதுவா சினிமாவுல நிறைய ஹீரோயின்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவை விட்டு விலகி போறது ஒரு வழக்கமான விஷயம் தான். அதனாலதான் ஷாலினியும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நிறைய ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குது அப்படின்ட்டு பல வருஷங்களா ஒரு வதந்தி சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்குது. அதாவது அமர்கலம் படத்துலதான் அஜித்தும் ஷாலினியும் சேர்ந்து நடிச்சப்போ இருவருக்கும் காதல் மலர்ந்து அந்த காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் ஷாலினி உடனே எல்லாம் நடிப்பை நிறுத்தல. 2001 வெளியான பிரியாத வரம் வேணும் படத்துல நடிகர் பிரசாந்துக்கு ஜோடியா ஷாலினி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போதான் ஷாலினியும் பிரசாந்தும் சேர்ந்து நடிக்கிறது குறித்து அஜித்துக்கு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் அதனாலதான் அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட் போறது டப்பிங் போறப்போ கூடவே அஜித் அவர்கள் வருவாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெருக்கமான காட்சிகள் எதுவுமே நடிக்க கூடாது அப்படின்ட்டு ஷாலினி கிட்ட கூறியதாகவும் நடிகர் பிரசாந்த் மற்றும் இயக்குனர் கமலை நேர்ல பார்த்து எச்சரித்ததாகவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு கதைக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரம் இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அஜித் தரப்புல இருந்தோ ஷாலினி தரப்புல இருந்தோ பிரசாந்த் இல்லனா இயக்குனர் கமல் தரப்புல இருந்தோ இந்த சம்பவம் நடந்ததா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷனும் இன்னும் கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த வதந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாத வரம் வேணும் படமே ஷாலினியோட கடைசி படமா அமைஞ்சிருந்துச்சு. 2001 இருந்து அவங்க நடிக்கிற பயணத்தையே முடிச்சுக்கிட்டாங்களாம். இப்போ அஜித் அண்ட் ஷாலினி அவங்களுக்குன்னு ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பப்ப அவங்க ஒன்னா இருக்கிற போட்டோஸ சோசியல் மீடியால ஷாலினி அவர்கள் பகிர்ந்துட்டு வருவாங்க. இந்த நிலையில கணவருக்காக தன்னோட பேஷனை விட்டு கொடுத்தது சரியா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இது ஷாலினியோடைய தனிப்பட்ட முடிவு. அவங்களோட குடும்ப வாழ்க்கையில வெளியாட்கள் யாருமே தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு பலரும் கருத்தும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.